தலைவர் புகழ் ஓங்குக, தலைவர் வாழ்க. இன்னைக்கு பிறந்த நாள் அதுமா தலைவர் வீட்டுக்கு வந்திருக்கோம். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இல்லாதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நாங்கள் ரசிகர் எப்போவும் பர்த்டேக்கு நாங்கள் வருவோம். ஆனால் இல்லாத போது எங்களுக்கு மனசு ரொம்ப வேதனையாகவும் இருக்குது. மழையில் நஞ்சின்னு வந்திருக்கேன். ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப ஃபீலிங்காகவும் இருக்குது. ரசிகர் எல்லாருமே மழையில் தான் நஞ்சின்னு வந்திருக்காங்க. அவர் என்றென்றும் பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கு நல்லபடியாக வாழணும். நாங்கள் அம்பத்தூர்லேருந்து இருக்கோம். 45 வருஷமாக நாங்கள் இருக்கேன் ரசிகர் மன்றத்தில். 45-50 வருஷம் இருக்கும். ஆமாம், என்னோட அனுபவம் அவர் தான் மெயின். அவர் தான் எனக்கு உறுதுணை. அவர் உழைப்பால் முன்னேறணும்னு சொல்லியிருக்காரு, நேர்மையாக வாழணும்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி நேர்மையாக நாங்கள் வாழ்ந்துருக்கோம், உண்மையாக உழைக்கிறோம். அடுத்தவங்க வயத்தில் அடிக்காமல், யார் பொருளுக்கும் ஆசைப்படாமல் உண்மையாக அவரை நாங்கள் நேசிக்கிறோம். அவர் எப்பவுமே நல்லபடியாக இருக்கணும். இந்த இன்னும் நடிப்பார். 74 இல்லை, இன்னும் படம் நடிச்சுக்கினே இருப்பார். தலைவரை யாருமே அசைக்கவே முடியாது. அசைக்கிறதுக்கு யாருமே இல்லை, உலகத்திலேயே கிடையாது. வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் நம்பர் 1 இவர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது உலகத்திலேயே. இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டுலேயே இவர் தான் உலகத்திலேயே நம்பர் 1 சூப்பர் ஸ்டார். அரசியலுக்கு எப்போ வந்தாலும் சரி, அவருக்கு ஓட்டு போட எல்லாருமே ரெடியாக தான் இருக்காங்க. ரசிகர் யாருமே போட மாட்டேன்னு சொல்ல, மக்கள் கண்டிப்பாக போடுவாங்க. அதே மாதிரி வந்தார்னா நாங்கள் கண்டிப்பாக இறங்கி வேலை செய்வோம். கண்டிப்பாக நான் விரும்புகிறேன், எப்பவும் விரும்புவேன். 100 வயசு மேலே வந்தால் கூட நான் விரும்புவேன். அவர் எப்போ வந்தாலும் ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக நாங்கள் இருக்கோம். ஓகேவா? இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்த படம் வேற இப்போ எங்களுக்கு ரெடியாக இருக்கு, கூலி. அதுவும் டபுளாக ஓடும் படம். வெற்றி. எல்லா படமும் வெற்றி படம் தான், தோல்வியே கிடையாது. பாபா கூட தோல்வி சொன்னாங்க, அதுவும் வெற்றி படம் தான். சொல்றவங்க சொல்லி தான் போவாங்க. ஆமா, புது கவிதை என்ன மாதிரி படம்? புது கவிதை, அடுத்த வாரிசு, தாய் வீடு, தங்க மகன், நான் அடிமை இல்லை, நான் மகான் இல்லை, போக்கிரி ராஜா, எவ்வளவு படம் இருக்கு. பில்லா, பாயம்புலி, நான் எவ்வளவு படம், நல்லவனுக்கு நல்லவன், எவ்வளவு படம் இருக்குது. 6 இருந்து 60 வரை, அபூர்வ ராகங்கள், எவ்வளவு படம். தலைவர் படம் எப்போ ரிலீஸ் பண்ணாலும் சரி, டபுள் ரிலீஸ் பண்ணாலும் சரி, ஹவுஸ்ஃபுல்லு தான். உழைப்பாளியும் அருமையான படம் தான். ரிலீஸ் பண்றாங்க. ஆமா, அதுவும் தியேட்டர் ஃபுல்லு தான். ஆமா, தியேட்டர் அருமையா ஓடும். தளபதி தளபதினாவே எங்கேயோ போயிடும். தளபதி பேரு வேர்ல்டு ஃபுல்லா தளபதி பேர் தான், வேற யார் பேரும் கிடையாது. ஆமா, எங்க தளபதினா சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் என் தளபதி, வேற யாரும் கிடையாது. என்ன பொறுத்தவரையும் நாங்க ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி பாஷால சொல்லுவாரு தலைவர். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி நாங்க சொல்றதுதான் ஒண்ணு. ஆமா, என் தலைவர் தான் என்னைக்குமே எனக்கு தெய்வம். நாங்க எப்போனாலும் தலைவரை தேடி வருவோம். அவரு வந்தாலும் சரி, வராம போனாலும் எனக்கு கவலை கிடையாது. என் தலைவர் என்னைக்குமே தலைவர் தளபதி தான். அவரு ஆதரவு கொடுக்குறாரு, ஆதரவு கொடுக்கல, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தலைவர் தான் முக்கியம், வேற யாரும் கிடையாது. ஐயா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரஜினிகாந்துக்கு. என்னுடைய ஆசையை எனக்கு ரஜினி தான். சாவர மட்டும் நான் ரஜினி தான் ரசிக்குவேன். ஆனால் என் உயிரே ரஜினி தான் எனக்கு. அவருடைய ஸ்டைலு, அவருடைய நடிப்பு யாருக்கும் வராது. அவர் நடிச்சிருந்தாருன்னா, 84 நடிச்சிருந்தாருன்னா அட்டகாசமா சிஎம் எப்போ உட்காந்துட்டு தலைவர். அவர் அசக்கவும் முடியாது. அவருடைய எப்படி சொல்றது, அவருடைய ஸ்டைல மாற்றமே வேற மாதிரி ஸ்டைலு. அதால சொல்றது செய்வாரு, செய்யறதும் முடிப்பாரு. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறாரு. எந்த படமும் பயிலர் இல்லை. அடுத்த வாரிசு, நல்லவனுக்கு நல்லவன், பாயம் புலி, அவருடைய படம் பேருங்கள பார், அந்த மாதிரி பேரு. படிக்காதவன், அந்த மாதிரி பேரு அவருடைய பேரு, படம் பேரு. அதால இவரை பத்தி கேட்கணும்னா எங்களுடைய அபிராம் தேட்டர்ல கேட்கலாம், என் தலைவருடைய படம். அதால இன்னைக்குமே தலைவர் என்ன சொல்றாரோ நாங்கள் அதான் செய்வோம். இப்போ இல்லை, எப்பயுமே நாங்கள் செய்வோம். மழை வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி. ஆனால் ரஜினிகாந்த் வீட்டுக்கு, தலைவர் வீட்டுக்கு கண்டிப்பாக வருவோம். ஆனால் இல்லை, இப்போ வெளியே போயிருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி, அவருடைய நடந்த இடத்துல நாங்கள் நிற்கிறது எங்களுக்கு அது பெரிய சந்தோஷமான சந்தோஷம், மகிழ்ச்சி எங்களுக்கு. அவர் நடந்த இடம், அவர் ஃபீல்டில் போன இடம், காரு, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு பிடிச்சமாந்து ஒரே நடிகர். இது மட்டும் எனக்கு 54 வயசு. இன்னைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் எனக்கு தேவை. வச்ச யாரும் எனக்கு பிடிக்காது. அரசியல யார் வந்தாலும் எனக்கு பிடிக்காது. என் தலைவர் வந்தா அது தனி மதிப்பு எனக்கு. அதனால்தான் இன்னைக்கும் தலைவர் எப்படி நடக்கிறாரோ அதே மாதிரி தான் தலைவர் மாதிரி தான் நடக்கிறோம் 54 வயசுல.